ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். மீன் ஊறுகாய் செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். நார்மலாக நமக்கு ஊறுகாய் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுலேயும் மீன் ஊறுகாய் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெறும் இந்த ஊறுகாய் மட்டும் வச்சுமே நம்ம திருப்தியாக சாப்பிட முடியும். ஓகே, வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மீன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இது டியூனா ஃபிஷ், சூரை மீன். நம்ம எல்லா வகை மீன்லேயும் செய்யலாம், பட் கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷியான மீன், அதாவது கொஞ்சம் தசைப்பிடிப்பான மீன்களில் இதை அதிகம் பண்ணலாம். அதுலேயும் இந்த சூரை மீன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மீன் துண்டுகளில் நம்ம வழக்கமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன மசாலாலாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 20-30 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மீன் துண்டுகளுக்கு 1/2 கப் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிக்கிறதா இருந்தால் ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும், ஃபைன் பேஸ்ட் ஆக வேண்டாம். ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இது அதிகமாக எண்ணெய் இழுக்கும், அது மட்டும் இல்லை வதங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணியாச்சு. தக்காளி மீடியம் சைஸில் 7-10 தக்காளிக்குள்ளே எடுத்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பை பொறுத்து கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் புளியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் தக்காளி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, வாங்க இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய். இதை எந்த எண்ணெயில் வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். நல்லெண்ணெயிலையும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயிலையும் யூஸ் பண்ணலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிக்கிள் நான் கூட நிறைய வாட்டி தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பிக்கிள் செஞ்சுருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மீன் துண்டுகள் ஃப்ரை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கொஞ்சம் பொன்னிறமாகும்போது நம்ம வெளியே எடுத்துடணும். ரொம்ப ஹார்ட் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணி அதுலேயும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம். ஸோ பொன்னிறம் ஆனதும் ஃபிஷ்ஷை நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம ஊறுகாய் செஞ்சதுக்கப்புறம் அது நல்லா ஹார்டாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது கடிக்க முடியாத அளவுக்கு ஹார்டாக இருக்கும். மீன் துண்டுகளை 2 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே எண்ணெயில் தான் நம்ம தட்டி வச்ச பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இதே எண்ணெயில் செய்யும்போது கொஞ்சம் கூட ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எண்ணெய் இதில் நிறையா இருக்குது. ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வெளியே எடுத்துக்கலாம். இந்த பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு பொன்னிறமாகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை போகணும். அது பொரியறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது சேர்த்துட்டோம் அப்படின்னா இது பொரியாது. நல்ல பொரியலை அப்படின்னா ஊறுகாயில் ஒரு பச்சை டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு, அதோட கல் உப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கப்புறமா நம்ம இதில் மீன் சேர்ப்போம் இல்லையா, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு இது நல்லா வதங்கணும். இப்போ நீங்கள் புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த புளி பேஸ்ட்டை நாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கியாச்சு. இதில் 3 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வறுத்து பொடித்த வெந்தய பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதிகமாக ஆயிடுச்சுன்னா கசக்கும், ஸோ 1 டீஸ்பூன் போதும். இதை இப்போது நல்லா கலந்து விட்டுலாம். இந்த எண்ணெயிலே இதை கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். புளி பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் புளி பேஸ்ட்டு சேர்த்து கொதிக்க விடணும். ஓகே, இப்போ வினிகர் சேர்க்குறேன். இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அதாவது ஒரு 50 ml இருக்கும். வினிகர் ஆப்ஷனல் தான், அது சேர்க்காமலும் இந்த ஊறுகாய் பண்ணலாம். வினிகர் சேர்த்ததுமே அதை லைட்டாக கொதிக்க விட்டுலாம். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கொதிக்க விட்டுடலாம். ஃபிஷ் பீஸஸ் சேர்த்ததுக்கப்புறம் 4-5 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற மெத்தட் நாகர்கோயில் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வழக்கமாக செய்யக்கூடிய ஃபிஷ் பிக்கிள் மெத்தட் இது. அதிகமாக இங்கே தேங்காய் எண்ணெயில் செய்வோம், பட் இதை நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய நாட்கள் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா வழக்கமாக
பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெளியே வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் 50 ml வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வினிகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஃபுல்லாக வெளியே வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வினிகரோட அளவை வந்து அதிகரிக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் அது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.